உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. நீதியை நிலைநாட்ட சூளுரைத்த கண்ணகி காளியாக உருமாறி கருமாரியாக அருள் பாலிக்கும் திருத்தலம் எங்கே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அருகில் இருந்து பார்த்தால் சாந்த சரஸ்வதியாகவும், தொலைவில் இருந்து பார்த்தால் உக்ர காளியாகவும் காட்சி தரும் தேவி எங்கே கோயில் கொண்டிருக்கிறாள்? பௌர்ணமி நாளில் பெண்கள் மடியில் கல்லை ஏந்தி கோயிலை வலம் வந்தால் பிள்ளை வரம் கொடுக்கும் அம்மன் எங்கே இருக்கிறாள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? மதுரை பழங்கானத்தம் குணஸ்ரீதேவி கருமாரி அம்மன் திருக்கோயில். மதுரை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு பழங்கானத்தம் பகுதியில் அன்னையாக அமர்ந்து காத்து அருள் பாலிக்கின்றாள் குணஸ்ரீ தேவி கருமாரி அம்மன். இங்கு 7 அடி உயரத்தில் அம்மன் சுதை சிற்பமாய் அமைந்து அருள் பாலிக்கிறாள். மஞ்ச குளிக்கிற மாரியம்மா, நின்னு ஜொலிக்கிற சூரியனா, மண் வாசனையோடு அம்மா மாலை சூடி வாரா, அவள் பேரை தூக்க வாடா. மஞ்ச குளிக்கிற மாரியம்மா, நின்னு ஜொலிக்கிற சூரியனா, மண் வாசனையோடு அம்மா மாலை சூடி வாரா, அவள் பேரை தூக்க வாடா. இக்கோயிலின் கருவறையை சுற்றி காசி விஸ்வநாதர், பாண்டி முனீஸ்வரர், கால பைரவர், அங்காள பரமேஸ்வரி, 18ஆம் படி கருப்பசாமி, பத்ரகாளி, வாராகி அம்மன், வீரபத்தினி கண்ணகி, மூங்கிலனை காமாட்சி, முத்தாரம்மன், இசக்கி அம்மன், மாசாணி அம்மன், பிரத்யங்கரா தேவி உள்ளிட்ட அம்மன்களும் அருள் பாலிக்கின்றனர். இங்கு கோஷ்ட மூர்த்தமாக அருள் பாலிக்கும் வீரபத்தினி கண்ணகி தன் கணவன் கொலையான பின்பு பாண்டிய மன்னனிடம் உக்கிரமாக சபதம் செய்துவிட்டு இந்த இடத்தில்தான் தனது கால் சிலம்பை தூக்கி நீதி கேட்டதாகவும், பின்பு அவள் காளியாக உருமாறியதாகவும் தல வரலாறு கூறுகின்றது. அதன் அம்சமாகவே கண்ணகிக்கு இக்கோயிலின் கோஷ்டத்தில் மூர்த்தம் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இக்கோயில் கருவறையில் 5 தலை நாகம் குடைபிடிக்க புன்சிரிப்புடன் உடுக்கை, திரிசூலம், கத்தி, பொற்கிண்ணத்துடன் காட்சியளிக்கிறாள் அம்மன். மக்கள் குறை தீர்க்க சூடத்தோடு வாரா, நீ சூடம் எத்த வாடா. மக்கள் குறை தீர்க்க சூடத்தோடு வாரா, நீ சூடம் எத்த வாடா. மஞ்ச குளிக்கிற மாரியம்மா, நின்னு ஜொலிக்கிற சூரியனா, மண் வாசனையோடு அம்மா மாலை சூடி வாரா, அவள் பேரை தூக்க வாடா. இந்த கருமாரியம்மனை அருகில் இருந்து பார்த்தால் லட்சுமியாகவும் சாந்த சரஸ்வதியாகவும் தோன்றுகின்றாள். அதே நேரம் தொலைவில் இருந்து பார்த்தால் உக்ர காளியாகவும் காட்சி தருகிறாள். இக்கோயிலில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்றும் மகா யாகம் வளர்த்து அபிஷேக அலங்கார தீபாராதனை பூஜை நடைபெறுகிறது. அம்மன் கோயில் வடிவழகி, சிந்தாமணி பேரழகி, அம்மன் கோயில் வடிவழகி, சிந்தாமணி பேரழகி. பௌர்ணமி நாளில் இங்குள்ள பிள்ளைக்கல் என்று அழைக்கப்படும் கல் லிங்கத்தை குழந்தை இல்லாதவர்கள் மடியில் சுமந்து குணஸ்ரீ தேவி கருமாரியம்மனை 7 முறை வலம் வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். அதோடு கோயிலை சுற்றும் ஒவ்வொரு முறைக்கும் கல்லின் கனம் கூடும் என்கிறார்கள். கல்லின் கனம் கூட கூட உறுதியாக குழந்தை வரம் கிடைக்கும் என்கின்றனர் பலன் பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, கடன் பிரச்சனைகள், தீராத நோய்களுக்கும் கோயிலை சுற்றி வந்து அம்மன் அருளை பலரும் பெற்று செல்வதாக பக்தர்கள் கூறுகின்றனர்.
இக்கோயிலில் கல்லை சுமந்து நேர்ந்து கொண்டு குழந்தை வரம் பெற்ற பெண்கள் இக்கோயிலில் யாகசாலைக்கு தேவையான சுள்ளி, நெய் உள்ளிட்ட பொருட்களை நேர்த்தி கடனாக செலுத்தி கோயிலில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டு செல்கின்றனர். மேலும் இங்குள்ள வேப்ப மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டி 7 பௌர்ணமிக்கு தொடர்ந்து விளக்கேற்றி வந்தால் திருமண தடை நீங்கும் என்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் நடக்க வளையல் கட்டி வழிபடுகின்றனர். இங்குள்ள கண்ணகி அம்மனை வணங்கினால் அநீதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சமயத்தில் வருபவளே, சங்கடங்கள் தீர்ப்பவளே, சக்தி முனை சரணடைந்தால் சௌபாக்கியம் அருள்பவளே, சம்ஹார பைரவர்க்கு துணையாக நின்றவளே, சண்டிகையானவளே, சாந்தியை தருபவளே, தாயே மகமாயி நீ திரிசூலி மாலினி சூலினி தாரணி பூரணி ஆரணி காரணி தேவியம்மா மங்களநாயகி மாதவன் தங்கைய மாணிக்க வள்ளிய வாருமம்மா. இக்கோயில் பக்தர்களுக்காக மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறக்கப்படுகிறது. மக்கள் படும் துயரங்களை தீர்த்து வைக்க அன்னையாக அவதரித்து கருணையாலும் தியாக குணத்தினாலும் அருள் பாலிக்கின்ற மதுரை பழங்கானத்தம் குணஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை நாமும் ஒரு முறை தரிசித்து வருவோமா? ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் பழங்கானத்தம் குணஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றுமொரு கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். மதுரை பழங்கானத்தம் குணஸ்ரீதேவி கருமாரி அம்மன் திருக்கோயில். உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com